தியங்காய் காலகட்டம். இங்க மனுஷங்க 3 விதமா வாழ்வாங்க. ஆளுமை கொண்ட ஸ்ட்ராங்கான சேன்யுன், குழந்தை பெத்துக்கக்கூடிய அழகான குன்சு, அப்புறம் ஆவரேஜான தொங்யூ. குன்சுங்களுக்கு வயசுக்கு வந்த பின்ன ஹீட் சைக்கிள்ஸ் அடிக்கடி வரும். அப்போ அவங்க பாடியில் இருந்து வரும் நறுமணம் சேன்யுன்களுக்கு கவர்ந்து 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா ஹீட்டில் இருக்கிற குன்சு இறந்து போகவே நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கையில் அந்த காலகட்டத்தை பிரைம் மினிஸ்டர் ரொன் மென்ஷனை தான் காட்டுறாங்க. அங்கே பிரைம் மினிஸ்டரோட பையன் ரொன்சிங் அவர் அப்பா கிட்ட மண்டி போட்டு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, இந்த நறுமண மருந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஹீட் சைக்கிள் வந்துடும். 3 மணி நேரத்தில் எந்த ஒரு சேஞ்சியும் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கலன்னா நான் இறந்துருவேன்ப்பா. இப்படி அவர் மகன் கிஞ்சியும் கதறியும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, ரொன்சிங், பட்டத்து இளவரசர் கொண்டு வந்த அரசாணியில் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இளவரசரை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உன் ஹீட் சைக்கிளில் அவர் மயங்கி உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டார்னா அவர் ஜோங்யோங் இல்லை சேன்யூன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நாமளும் நம்ம விசுவாசத்தை பட்டத்து இளவரசர்கிட்ட காட்டலாம். ருன்சிங்க்கு ஒரே மனசு கஷ்டமாக போயிடுது. ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அவனே கேட்டுக்கிறான். அப்போது ஓரமாக ஒரு உருவம் நம்ம ருன்சிங்கை ஏளனமாக பார்த்து சிரிச்சிட்டு நல்லவன் மாதிரி பிரைம் மினிஸ்டர் ருன்னோட காலை பிடிச்சு அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா இவனு ரொன் பிரைம் மினிஸ்டரோட பையன்தான். ஆனால் 2ஆம் தாரத்துக்கு பிறந்தவன் ரொன் வென்ஷுவன். இவனை நம்ம ஷ்வென்னே கூப்பிட்டுக்கலாம். ஷ்வென் சொல்கிறான், அப்பா வேணும்னா நான் இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னதான் அண்ணன் இப்படி இப்படி இருந்தாலும் அவரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானேப்பா. இதை கேட்டதும் ரொன் மினிஸ்டர் உடனே அவரோட ஷ்வென் பையனை தூக்கி, நீ போகக்கூடாது செல்லம், ஒருவேளை ட்ரக்குனால உனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி ஒருவேளை அந்த இளவரசர் சென்யூனா இல்லாமல் ஜோங்யுங்கா போய் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கலனா அதனால் இவன் தான் போய் ஆகணும் இப்படின்னு சொன்னதும் ரொன்சிங்க்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அவர் அப்பா கிட்ட, அப்பா நானும் உங்கள் பையன் தானேப்பா, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவன் கேட்டு பார்க்குறான். இருந்தாலும் அவரோட அப்பா கன்னத்திலேயே அரைஞ்சு, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நீயே ஒரு முட்டாள், அதனால் இந்த மருந்தை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி வேலையாளுங்க மூலயமா ஃபோர்ஸ் பண்ணி ரொன்சிங்க்கு மருந்தை கொடுக்குறாங்க. ருன்சிங் பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஷ்வென் சொல்கிறான், ஒரு கல்லில் 2 மாங்காய், நீ இறந்துட்டாலும் மூத்த வாரிசை பேர் எனக்கு வந்துடும், நீ இந்த வேலையை செஞ்சாலும் பட்டத்து இளவரசர் என்ன தான் ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு சிரிக்கிறான். யாவ் மேன்ஷனை காட்டுறாங்க. அப்புறம் அங்கே நம்ம ருன்சிங்கையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற சேவகர்கள் கூட சொல்கிறாங்க, இந்த புது இளவரசிக்கு ஹீட் சைக்கிள் வந்துடுச்சே, செத்துருவாங்க போலையே. பார்த்தா ரொன்சிங்கை எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாவர் ரொன்சிங்க்கு உடம்பெல்லாம் சூடாகுது, சாகிற நிலைமைக்கு போகிறான். அடுத்து என்ன ஆகுமோ தெரியல.